கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 4:13, ரோமன்ஸ் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அதாவது உலகத்தை சுதந்தரிப்பான் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் எங்கே உண்டாச்சு? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு. மறுபடியும் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன நான் ஆணையிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ என்னன்னா, ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கு சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதம் எப்படி? பூமியில் உன் மூலமாக எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அது உன்னுடைய வம்சத்தின் மூலமாக. அது எதனால வரும்? நீதியினால் உண்டாகுமே ஒழிய, விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியினால் உண்டாகுமே ஒழிய நியாயப்பிரமாணத்தினால வராது. காரணம் என்ன? நீங்கள் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. எப்படி? ஆபிரகாமுடைய வம்சாவளியில் வரக்கூடிய சந்ததி என்ற கிறிஸ்து மூலமாய் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. சரியா? 17 வசனம் பாருங்க. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணம் தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. இப்போ என்னாச்சு? இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது 430 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ தேவநீதி விசுவாசத்தினால உண்டாச்சு. சந்ததி எல்லாம் பூமியில் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்டது விசுவாசத்தினால உண்டாச்சு. அப்போ 430 வருஷம் கழித்து சொல்லப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணத்தினால அவருக்கு வரல. இப்போ என்ன சொல்ல வர்றார்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்று சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அல்ல ஆபிரகாமுக்கு அல்ல சந்ததிக்கு எதனால வரல? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனால வரல. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாரு, அதனால அவருக்கு இது வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் வருவதற்கே 430 வருஷம் கழிச்சு, ஆபிரகாமுக்கு பின்பாக 430 வருஷம் கழிச்சு யார் மூலமா? மோசே மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதனால இந்த வரக்கூடிய இந்த சந்ததி, இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த தேவ நீதி எதனால உண்டாகிறது? விசுவாசத்தினால தான் உண்டாகிறது. அப்போ முதல்ல விசுவாசம் வந்தது. நியாயப்பிரமாணம் வருவதற்கு நிறைய 400 வருஷங்களுக்கு மேலானது. அதனால உங்களுக்கு வரக்கூடிய இந்த தேவ நீதி எதனால வந்தது? விசுவாசத்தினால வந்தது. ஆபிரகாமுக்கு அல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருக்கும் எதனால வந்துச்சு? விசுவாசத்தினால வந்தது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷங்களுக்கு பின்பாக இருக்கிறோம். ஏன்னா மோசேக்கு பின்பாக ஒரு 1500 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் திறந்த பின்பு நம்ம ஏறக்குறைய இப்போ நமக்கு ஒரு 2000 வருஷம் ஆச்சு. ஏறக்குறைய 3500 வருடங்களுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நமக்கு வரக்கூடிய தேவ நீதி நம்ம இந்த 10 கற்பனைகள் இல்லை மோசே மூலமாக சொல்லப்பட்டு இந்த யூதர்களால் பிரசங்கிக்கப்பட்ட 613 கற்பனைகளை கடைபிடிப்பதனால நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமா? இல்லை. நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளுடைய ஆசீர்வாதமோ, நாம் ரட்சிக்கப்பட்டதும், நாம் தேவனுடைய நீதிமான் என்று தேவனால் அறிவிக்கப்பட்டதும், ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்பட்டதும், அதன் மூலமாய் நாம் கர்த்தருக்கு என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்ததும், இதெல்லாம் எதனால வந்தது? விசுவாசத்தினால வந்தது. இது ஒரு மனுஷனுடைய கிரியையினால இல்லை. நமக்கு எதில் வந்தது? நாம் அவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால தான். அப்போ விசுவாசம்தான் நமக்கு உண்டான பாரம்பரிய சொத்து, இல்லை பாரம்பரிய சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை உண்டாகுச்சே ஒழிய அது என்ன பண்ணலை? அது நம்ம பிரமாணங்களை கடைபிடிக்கிறதுனால. அதே மாதிரி பூமிக்கு சுதந்திரவாளி என்று சொல்லக்கூடியதா
என்ன ஆபிரகாமுடைய வம்சாவளி ஒரு அவருடைய வம்சாவளியில அந்த யூதர்களுக்கு மாத்திரம் இல்லாம, இது என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் அதுல கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்போ இது நியாயப்பிரமாணமா? கிருபையா? இல்ல உங்களுடைய காரியங்கள் செய்வதனாலயா? இல்ல விசுவாசத்தினாலயா? இல்ல நீங்க கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசிப்பதனால் வரக்கூடியதான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா, தெளிவாக நமக்கு சொல்லுது. என்ன? கிருபை, விசுவாசம். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ எங்களுடைய ரட்சிப்பு, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்படுவது, இதோ உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில சுதந்திரித்து வாழ்வது, இது எல்லாம் விசுவாசத்தினால் உண்டானது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். பிரமாணங்களை கடைப்பிடிப்பதனால் அல்ல என்பதையும் அறிந்து கொண்டோம். உம்முடைய அளவில்லாத கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.